அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதற்காக இயேசுவின் பெயரால் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இன்றைய இறைவாக்கு வழிபாடானது பாஸ்க காலத்தில் இருக்கிற நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை ஆழமாக நாம் அனைவரும் விசுவாசித்து நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எல்லோருக்கும் பங்கு இருக்கின்றது, நாம் அனைவரும் பங்கேற்பார்களாகவும் பங்கு அளிப்பவர்களாகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எண்பித்து காட்ட வேண்டும் என்று முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றது. இதை பற்றி நாம் சிந்தித்து தியானித்து நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று பவுல் அடிகளாரின் கூற்றுக்கு இணங்க என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் என்னுடைய நற்செய்தியை வாழ்வின் நற்செய்தியாக நான் மாற்றுகின்றேனா, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றேனா என்று நாம் அனைவரும் ஆன்மசோதனை செய்து பார்த்து துயவுள்ளத்தோடு நாம் திருப்பலை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து அதற்காக மனவருந்தி துயவுள்ளத்தோடு நாம் திருப்பலை ஆற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக.
உம்மோடு துயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 22 முதல் 34 வரை. அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறைக்காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருகி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் நாம் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே. பாடுவோம். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே. மீண்டும் ஒரு முறை. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே.
உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையொரு செய்துள்ளே. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி என் மனதிற்கு வலிமை அளித்தீரே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்து அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றே உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, பாஸ்க காலத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்களோடு ஒரு சில சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வாசகமும் மூன்றாவது வாசகமும் மிக அருமையாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இயேசுவை கண்டு கொண்டவர்களிலே நாம் பார்க்கின்றோம், விவிலியத்திலே 4 பிரிவுகளாக நான் பார்க்கிறேன். இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், சீடர்கள், சீடத்திகள் எல்லாம் 4 பிரிவுகளாக நான் பிரித்து பார்க்கிறேன். முதல் பிரிவாக இருப்பது கும்பல். கும்பல் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஏதோ ஒன்று நடக்கின்றது, நாமும் சென்று அங்கு பார்ப்போம் என்ற ஒரு மனநிலை. ஒரு விபத்தாக இருக்கலாம் அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆகவே அந்த இடத்துல கும்பல் கூடுகிறது. அப்படியாகத்தான் ஆண்டவரையும் சில நேரங்களிலே அவர் பயணிக்கும் பொழுது ஒரு கும்பலாக போகின்ற ஒரு சாரார். இரண்டாவது சாரார் கூட்டம். கூட்டம் என்று சொல்லுவது கூட்டமாக பயணித்து பல இடங்களுக்கு சென்றவர்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட கூட்டமாக சென்றார்கள், ஆண்டவரோடு பயணித்தவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது சாராராக இருப்பது பார்வையாளர்கள். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி அல்லது ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி அப்படியே உட்கார்ந்து பார்வையாளராக இருக்கின்ற 3வது குழுவினர். அவர்கள் எல்லோரும் இயேசுவின் புதுமையை கண்டவர்கள், இயேசுனுடைய வார்த்தையை கேட்டவர்கள். ஆனால் அவர்கள் மந்தை மனப்பான்மை கொண்டவர்களாகத்தான் 3வது சாராரை நாம் பார்க்கிறோம். 4வது பிரிவினர் தான் பங்கேற்பாளர்களாக, பார்ட்டிசிபென்ட்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பயணித்து அவர்கள் பங்கு ஏற்பாளர்களாகவும் பங்கு அளிப்பவர்களாகவும் சீடர்களாக சிடத்திகளாக வாழ்ந்த 4வது குழுவினர் தான் நீங்களும் நானுமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக அருமையாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்த்த பிற்பாடு ஆங்காங்கே தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துரை சொல்லுகிறார். அதை நாம் கடந்த வாரங்களிலே நாம் வாசித்தோம், தியானித்தோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆனால் உண்மையாகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க திரு அவையிலே அந்த காலத்திலே அமைதி நிலவியதா என்ற ஒரு வினா. திருத்துதர் பணியிலும் வாசிக்கிறோம், நற்செய்தியிலும் வாசிக்கிறோம். தொடக்க காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல உண்மையாகவே அமைதி நிலவுகிறதா? ஆண்டவர் சென்று அமைதி உரித்தாக என்ற சீடர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் தோன்றி சொன்னார். ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது இல்லை என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்ன? தொடக்க காலத்திலே கூட நாம் பார்க்கின்றோம், குழப்பங்கள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது, ஒப்ரஷன் இருந்தது, டிஸார்டர் இருந்தது, சீர்குலைவு இருந்தது. அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே அப்போஸ்தலர் திருத்தூதர் பணியிலே வாசிக்க கேட்டோம். ஆக இதனால் என்ன ஆகிறது? அங்கே தொடக்க கால திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சிதறி போனார்கள். ஏனென்றால் திரு அவையை வேரோடு களைந்து விட வேண்டும் என்று பலர் நினைத்தார்கள். எப்படியாவது இதை தொலைத்து விட வேண்டும் என்பதற்காக அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு நிலையிலே நாம் பார்க்கின்றோம். வேத கலாபனையும் சீர்குலைவும் இந்த திரு அவை அழிக்க முடியல. திரு அவையும் அழிக்க முடியல. மாறாக நாளுக்கு நாள் இந்த திரு அவையானது வளர்ந்து கொண்டே வந்தது என்பதை திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்கின்றோம். மிக முக்கியமானதாக அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இதிலிருந்து. அதாவது ஆறுதலான தருவதும் அதே சமயத்தில் நீங்கள் மெச்சிக்கொள்கின்ற வகையிலும் தொடக்க காலத்தில் நற்செய்தி அறிவிப்பு பணி தொடக்கத்திலே பொது நிலையில்தான் முன்வகித்தனர். நீங்கள் தான் முன்வகிக்கின்றீர்கள். தொடக்க காலத்தில் இந்த நற்செய்தி அறிவிப்பதிலே பொது நிலையர் தான். The missionary work was done mostly by the laity. அப்போ உங்களிடத்திலே தான் இது ஆரம்பமாகிறது, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி. ஆகவே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம்.
இன்று தினம் முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே பவுலடிகளார், சீலா இவர்கள் உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு துடிப்பாற்றல் இருந்தது, ஈர்ப்பாற்றல் இருந்தது. யாரிடத்திலே? ஆண்டவரிடத்திலே. அந்த ஆண்டவரிடத்திலே, உயிர்த்த ஆண்டவரிடத்திலே துடிப்பாற்றலும் ஈர்ப்பாற்றல் இருந்ததுனால அவர்கள் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். காயங்களால் துன்புற்றாலும் உட்சிறையிலே புகழ்பாக்களை பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். சிறை கைதிகளும் அந்த இடத்திலே ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கவில்லையா? ஆக அவர்கள் துன்ப காலத்தில் இருந்தது. ஆனால் நடக்கின்றது என்ன? நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கம் விவிலியத்திலே ஒரு சிறப்பு தன்மை பெற்றுள்ளது. ஆண்டவர் உயிர் விடும்பொழுதும் கூட நாம் பார்க்கிறோம், நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த நிலநடுக்கம் என்று சொல்லும் பொழுது திருத்துதர் பணியிலே இட் இஸ் an இன்டர்வென்ஷன். அங்கே கடவுள் மாற்று விளைவு ஏற்படுத்துகின்ற முறையிலே ஒரு செயலாக்கத்தை கொண்டு வந்து அங்கே குறுக்கீடு செய்கிறார். அதுதான் நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்திலே இரவிலே ஏற்படும் பொழுதுதான் அந்த அருமையான நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நீயும் நானும் சிறை கைதியா, அல்லது உண்மையாகவே எனக்கு ஆன்மீகத்திலே அந்த சுதந்திரம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பலமுறை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்னுடைய ஆன்மீக வாழ்வு சிறை கைதி போல பூட்டு போடப்பட்டு உள்ளதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்படியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளாரும் சீலாவும் அங்கே இறைவனை பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறை காவலன் அவனுடைய ஆன்மாவுக்கு பூட்டு போடப்பட்டது. அவனால் கண்டிப்பாக இறைவனை காண முடியவில்லை. ஆக பவுலும் சீலாவும் ஜபத்திலும் பாடுவதிலும் அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். ஏதோ ஒரு முடங்கி கிடக்கல, சிறையில் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் சளைத்து போகவில்லை, ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆக இந்த சிறை காப்பாளன் தான் நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கை இல்லாமல் அவன் கைதியாக காட்சியளிக்கின்றான் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே அவன் என்ன செய்கிறான்? தன்னையே மாய்த்து கொள்வதற்காக தற்கொலை செய்து கொள்ள போகிறான். ஒருவன் தனக்காக இறந்தால் அது தற்கொலை, மற்றவர்களுக்காக இறந்தால் அது வரலாறு, அது இயேசு கிறிஸ்து. ஆக கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இறந்தார், அது வரலாறாக இருக்கிறது. ஆனால் இந்த சிறை கைதி, என்னுடைய பொறுப்பில் நான் தவறிவிட்டேனே, இந்த சிறை கைதிகள் தப்பித்து ஓடி இருக்கலாம், ஆகவே எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது, என்னையே நான் மாய்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் தற்கொலை அல்லது தன்னையே மாய்த்து கொள்வது சிறந்த வழி அல்ல. இயேசுவின் ஒளியிலே சீரிய முறையிலே வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை பவுலும் சீலாவும் அந்த சிறை காப்பாளனுக்கு உணர்த்துகிறார்கள் என்பதுதான் முதல் வாசகத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது. அன்புக்குரியவர்களே, பவுலடிகளாரை பற்றி 3 சிந்தனைகள். முதலாவதாக, துன்பத்திலும் இறைவன் உரைகிறார் என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தவர். ஆகவே கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பவன் யார்? ரோமேயர் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பசியா, பட்டினியா, அல்லது ஆடையின்மையா, வாளா, அல்லது குழப்பமா, துன்பமா, எதுவும் என்னை பிரிக்காது என்று துன்பத்திலும் பவுலடிகளார் இறைவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்ற அருமையான அந்த ஒரு மனப்பான்மை பவுலடிகளுக்காக இருந்தது. இரண்டாவதாக, இந்த சிறை காப்பாளன் சிறையை மூடி இருந்தாலும் அவனுடைய மீட்பு கதவுகளை திறக்க பவுலடிகளார் முனைந்து செயல்படுகிறார். பாதங்களை சங்கிலிகளால் பூட்டிய அவனுக்கு மன வெறுப்பு காட்டாமல் நற்செய்தியை அறிவித்தார். துன்பத்தை விளைவித்தவன் அவன், சிறை காப்பாளன். அப்படி இருந்தாலும் அவன் தன்னையே மாய்த்து கொள்ள போகும் பொழுது அவர் மன வெறுப்பு காட்டாமல் அந்த சிறை காப்பாளனுக்கு என்ன செய்கிறார்? அங்கே மன்னிப்பு அளித்து திருமுக கொடுக்கின்ற அந்த நிலைதான் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே பவுலடிகளார் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதாக இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பவுலடிகளார் தன்னுடைய டிக்னிட்டி அவர் இழந்தும் கிறிஸ்தவர்களுக்காக நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு நிலையில இருப்பது, கண்ணியமாக வாழ மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த பவுலடிகளார் தேர்ந்து கொண்டாலும்
தன்னுடைய நிலையிலிருந்து வரை கீழே இறங்கி வந்து கிறிஸ்துவர்களுக்காக நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு நிலைதான் நாம் பவுல் அடிகளாரை பற்றி ஆழமாக இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கின்றோம். இது அவரால் எப்படி செய்ய முடிந்தது? பவுல் அடிகளார் நமக்கு நன்றாக தெரியும். தமஸ்கு நகர் போவதற்கு முன்னால், பிறகு தமஸ்கு நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது திருத்துதர் பணியில 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்தவர்களை கொன்று வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, வேரோடு இந்த திரு அவையை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக பவுலடிகளார் பயணம் செய்யவில்லையா? ஆனால் தமஸ்கு நகருக்கு போகும் பொழுதுதான் அங்கே ஏற்படுகின்ற அருமையான ஒரு நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். முதலாவதாக 3 நிலைகளிலே நாம் இந்த பவுலடிகளாரை பார்க்கும் பொழுது அவர் கீழே விழுகிறார். கீழே விழுகிறார். அந்த கீழே விழுதல் என்பது என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையிலும் என்னுடைய பலவீனத்தையும், என்னுடைய குற்றம் குறைகளையும், என்னுடைய பாவங்களையும், என்னுடைய தொய்வுகளையும் நான் எப்பொழுது உணர்கின்றேனோ அப்பொழுது அகங்காரம், ஆணவம் என்ற நிலையிலிருந்து நான் கீழே விழுகிறேன். அப்படி கீழே விழுந்தால்தான் இந்த பவுல் அல்லது இந்த சவுல் பவுலாக மாறியது. ஆக சவுலாக மரித்து பவுலாக புதிய பிறப்பை, புதிய உயிர்ப்பை அவர் அடைகிறார் என்பது 2ஆம் நிலையிலே பவுலடிகளாரை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். 3ஆவதாக தாட்சியோடு இந்த பவுலடிகளார் அனனயா வழியாக ஒரு திரு அவையிலே திருமுழுக்கு பெறுகிறார். இந்த 3 படிநிலைகளிலும் பவுலடிகளாரை நாம் பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு மன மாற்றம், இப்பேற்பட்ட ஒரு மாறுதல் அவருக்கு வந்ததன் காரணம், முதலாவதாக அவர் கீழே விழுதல், அவர் தன்னுடைய குற்றம் குறைகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுதல். எனவே அன்புக்குரிய கிறிஸ்துவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய தொய்வுகளையும், நம்முடைய பலவீனங்களையும், நம்முடைய பாவங்களையும் கண்டிப்பாக நாம் நினைத்து பார்த்து விட்டோம் என்று சொன்னாலே போதும், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆக இந்த 3 படிநிலைகளை இந்த பவுலடிகளார் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது. 2வது கதாபாத்திரமாக இந்த திருத்தூதர் பணியிலே பார்ப்பது என்ன? சிறை காப்பாளன். இந்த சிறை காப்பாளன் என்ன செய்ய, தன்னுடைய மன மாற்றத்தை உடனடியாக நிரூபிக்கின்றான் ஜெபத்தின் மூலமாக. ஆக இதனுடைய ரிசல்ட் என்ன, அல்லது அவன் மன மாற்றம் அடைந்ததற்கான வெளிப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் காயங்களை கழுவுகிறார். காயங்களை இந்த சிறை காப்பாளன் கழுவுகிறார். அது மட்டுமல்லாமல் உணவு பரிமாறுகின்றார், தாட்சியாக இருக்கின்றார். இதுவும் 3 படிநிலைகளில் இந்த சிறை காப்பாளனை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புணர்ச்சி அதிலிருந்து தவறிவிட்டு இருந்தாலும் அவன் மன மாற்றம் அடைந்து அவன் அந்த காயங்களை கழுவுகின்ற நிலை, பவுலுக்கும் சீலாவுக்கும் உணவு பரிமாறுகின்ற நிலை, அது மட்டுமா, அவன் திரு அவையிலே சேரக்கூடிய தாட்சியான ஒரு நிலையை அவன் தன்னையே அவன் என்ன செய்கின்றான்? ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அவன் எழுப்புகின்ற வினா என்ன? மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று துணிவோடு கேட்டார். இயேசுவை சந்திக்கின்ற ஒரு இளைஞன் வருகிறான். இயேசுவே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வினாவை எழுப்பும் பொழுது, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து விற்று பிறகு வந்து என்னை பின் செல். அவன் வரவே இல்லை. அவன் சென்றான், ஆண்டவனை பின் தொடரல. ஆனால் இந்த இடத்துல சிறை காப்பாளன் என்ன செய்கிறான்? அவன் உடனடியாக மீட்பு அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக அந்த வினாவை எழுப்பி அவனுக்கு அந்த ஆன்மீக விடுதலை, அந்த சிறை காப்பாளனுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை அவனுக்கு கிடைத்தது. பவுலுக்கும் சீலாவுக்கும் உடல் ரீதியில் இருந்து அந்த சிறை சாலையிலிருந்து அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மீட்பாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிறை காப்பாளனுக்கு ஆன்மீகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது என்பதுதான் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. எனவே அன்புக்குரியவர்களே, பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியில் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவர் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக மனமாற்றம் அடைய அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தனித்து அவர் செயல்படவில்லை. மாறாக அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை தேடி அவர் நற்செய்தியை அறிவித்தார். அவர் பட்ட இடர்பாடுகள் கண்டிப்பாக மிக மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ முறை அவரை சாட்டையில் அடிக்கின்றார்கள், பட்டினியால் வாடுகின்றார். கப்பலிலே பயணம் செய்யும் பொழுது அந்த கப்பலானது சிதறுண்டுகிறது.
இப்படியாகத்தான் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த சொல்லனா வேதனைகள் இருந்தாலும் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் பல இடங்களுக்கு செல்வதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வரும்பொழுது யோவான் நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்பட்டிருப்பது, அவர்கள் வழியாக நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் என்று இயேசு கூறுவதாக இருக்கிறது. அவர்கள் வழியாக நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். நம்முடைய சாதாரண சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது ஒரு நோயாளி, மருத்துவர் அந்த நோயாளியை குணமாக்கினால் அந்த மருத்துவர் புகழ் பெறுகின்றார். அவரை பற்றி எல்லா இடங்களுக்கும் போய் சொல்லப்படுகிறது, இந்த மருத்துவரிடத்தில் செல்லுங்கள், அவர் குணப்படுத்தி விடுகிறார். ஆகவே நோயாளியின் மூலமாக அந்த மருத்துவருக்கு புகழ் கிடைக்கின்றது. அல்லது ஒரு மாணவன் என்று சொன்னால் ஆசானுக்கு புகழ் வருகிறது. ஏனென்றால் அந்த ஆசான் அந்த மாணவனுக்கு கல்வியை புகட்டுகிறார், அதன் வழியாக அந்த ஆசான் புகழ் பெறுகிறான். அல்லது ஓட்டப்பந்தயக்காரன் பயிற்சியாளருக்கு புகழ் சேர்க்கின்றான். காரணம், அந்த பயிற்சியாளர் அந்த பந்தயக்காரனுக்கு, ஓட்ட பந்தயக்காரனுக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். அதுபோல நலிந்த படிப்பு வாசனை இல்லாத சிதறி போன ஆடுகளாக இருந்தாலும் இயேசு இந்த சீடர்களை ஆற்றுப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார், அவர்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறார். திரு அவையினுடைய தூண்களாக இவர்களை மாற்றுகிறார். ஆக இயேசு, நீ எனக்கு தேவை, உன்னுடைய கரங்கள் எனக்கு தேவை, உன்னுடைய பாதங்கள் எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போகிறேன், நான் போகாவிட்டால் கண்டிப்பாக அந்த துணையாளர் உங்களுக்கு வர மாட்டார். ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் பின்னாலே முழுவதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த சீடர்களை பார்த்து, அவர்களுக்கு படிப்பு வாசனை இல்லை என்றாலும் நலிவுற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை திருத்தூத அவையினுடைய தூண்களாக மாற்றுவது. இந்த நற்செய்தியை வாசிக்கும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் துயரத்தில் மூழ்கி இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? நீ எங்கே போகிறீர் என்றும் அவங்க கேட்கல, ஏன் போகிறீர் என்றும் இந்த சீடர்கள் கேட்கல. ஆனால் அவருடைய பிரிவு அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இந்த பிரிவு பிறகு நெருக்கத்திற்கே என்பதை இயேசு அவர்களுக்கு உணர்த்துவதாக நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரர்களே, எல்லாவற்றையும் சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்வது, உங்களால் தாங்க இயலாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உற்சாகமூட்டுவார், வரப்போகின்றவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்று அருமையாக இந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வீரியமுள்ள வார்த்தைகளாகத்தான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு கூறுகின்ற சிந்தனைகள் என்ன? என்ன சிந்தனையோடு நாம் கிறிஸ்து வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்? முதலாவதாக, உயிர்த்த ஆண்டவர் நம்மில் பயணிக்கிறார். நம்மை உதாசீனப்படுத்தும் எண்ணம் அவருக்கு கிடையாது. ஆகவே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடலுக்கு ஏற்ப ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுல் அடிகளாரை போல, சீலாவை போல முதல் வாசகத்திலே வாசித்து கேட்டது போல. இரண்டாவதாக, இந்த இறைவாக்க வழிபாடு நமக்கு கூறுகின்ற கருத்துக்கள், பவுலும் சீலாவும் திருத்தூதர்கள் துன்பத்தை கண்டு துவண்ட விடவில்லை, மாறாக அவர்கள் இறைவனில் நிலைத்து நிற்கின்றார்கள், பாடல்களை பாடிக்கொண்டு துதித்து கொண்டு சிறையில் இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் கண்டிப்பாக துன்பங்கள் வரத்தான் செய்யும். குழப்பங்கள் இருக்கிறது, இடையூறுகள் இருக்கிறது, சஞ்சலங்கள் இருக்கிறது. நான் நினைத்தது போல என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நடக்கவில்லையே என்று அங்கலாய்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவரை எப்பொழுது நாம் இருக பற்றி கொள்ளுகின்றோமோ கண்டிப்பாக அவர் நம்மை இடறி விழ மாட்டார், எப்பொழுது நம்மை காத்துக்கொள்வார். நீ போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் அவர் காப்பார் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நற்செய்தி வாசகம் அல்லது முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அறிவிப்பு செய்தி நம்முடைய முடங்கி விடக்கூடாது. ஆகவே நான் சொன்னது போல முகவுரையிலே நாம் 4வது பிரிவினைச்சாரர்களாக பிரிவினைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் 4th கேட்டகரி. எப்படி இருக்க வேண்டும்? பங்கு அளிப்பவர்களாகவும் பங்கு ஏற்பாளர்களாகவும்
பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆக நாம் அனைவரும் இப்படித்தான். இதற்கு உதாரணமாக இருப்பது பவுலடிகளார். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு பணி நம்முடைய முடங்கிவிடக் கூடாது என்பது. எங்கே ஏன் போகிறீர் என்று ஆண்டவரை கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே எம்மோடு தங்கும், ஸ்டே வித் அஸ் லார்ட், எம்மோடு தங்கும் ஆண்டவரே என்று எம்மாவோஸ் சீடர்கள் அங்கே ஆண்டவரை பார்த்து கண்டு கொள்ளுகிறார்கள். அந்த நற்கருணையில் அங்கே பங்கு ஏற்கிறார்கள். நல்ல சீடர்களாக அவர்கள் பங்கெடுத்து மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஹோப் இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் இறந்து போய்விட்டார், அவ்வளவுதான், இனிமேல் நம்முடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்ட பிற்பாடு அப்பம் பிற்கும் பொழுது அங்கே உணர்கின்றார்கள். அப்பொழுது சொன்ன வார்த்தைகள் என்ன? ஸ்டே வித் அஸ் லார்ட், ஆண்டவரை எம்மோடு தங்கும். இப்படியாகத்தான் நாம் இந்த உயிர் ஆண்டவரை கண்டு கொள்ளும் பொழுது இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே கண்டிப்பாக எம்மோடு தங்கும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் கண்டிப்பாக இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவால் தன்வசப்படுத்தவர்கள் நீங்களும் நானும் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எந்த விதத்திலும் நமக்கு கண்டிப்பாக சங்கடமாக இருக்காது. நமக்கு அது ஒரு பளுவாகவும் இருக்காது. மாறாக அது இலகுவாக இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன். காரணம், இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து திருப்பலை நிறைவேற்றுவோம். ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, தந்தையாம் இறைவனுடன் நம்முடைய கருத்துக்களை பிள்ளைக்குறை வாஞ்சியோடு புனித அந்தோணியாரின் வழியாக ஆண்டவன் பாதத்திலே சமர்ப்பிப்போமாக. அன்பின் இறைவா, உம் அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் பயணிக்கும் எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கலப்படங்களையே பார்த்து பழகிய நாங்கள் கள்ளமில்லாத கலப்படமற்ற அன்பை எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் விதைத்த புதியதொரு விண்ணகத்தை இன்றே இவ்வகையத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை அன்புடன் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தீவினையில் மகிழ்வுறாது என்ற பவுலடியார் வார்த்தைகளுக்கு இணங்க உலகில் உள்ள தீவிரவாதிகள் இயேசுவின் அன்பான ஆழமும் அகலமும் நிபந்தனையும் எல்லையும் இல்லா அன்பை உய்த்துணர்ந்து தீவிரவாதத்தை கைவிட்டு அனைவரும் அமைதியில் வாழ தேவையான மனமாற்றத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை அன்பு செய்வதும் நாம் செய்யும் வேலையை அன்பு செய்வதும் நம் படிப்பை அன்பு செய்வதும் நம் பயணங்களை அன்பு செய்வதும் நம் இலக்கை அன்பு செய்வதும் நம் வெற்றியை அன்பு செய்வதும் போன்ற இவற்றின் மூலம் அடுத்தவர்களை அன்பு செய்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்ற இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை வாழ்வாக்க உமது அன்பு மழையை பொழிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இளைய சமுதாயம் வாழும் பாதைகளை பயணங்களை தீர்மானிக்கும் நேரம் இது. பல இளையோர் தங்கள் பள்ளி படிப்பை அல்லது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தங்கள் தொடர்கல்வியை, பணியை அல்லது வாழ்வை தீர்மானிக்கும் நேரத்தில் இருப்பார்கள். அவர்கள் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து அவரில் நம்பிக்கையை கொண்டு புது மாற்றங்களையும் வாழ்க்கை பயணத்தையும் காண தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளித்தலுமை மன்றாடுகின்றோம். ஆமென். விடியாத பொழுதொன்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே
முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை எங்கே? விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரெங்கே? முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை எங்கே? தேவா எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே, தேவாளன் சுடராகுவே. எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. போராடும் நெஞ்சில் போராட்டம் ஏற்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் எங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இப்பாஸ்கா மர நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களித்து செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பாவ பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தரிப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனிடையிராது பரிந்து பேசி எங்களுக்காக பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருளியினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளின் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாகலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. இறைவன், நாங்கள் பாவிகள் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்கள் அதே சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவே நானாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா,
நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.